எம்பெருமானே ஆத்மவந்துக்களே புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பேத்வம் அரோகதக அஜாட்டியம் வாக்படுத்தந்த ஹனுமஸ்மரணாத் பவேத். மனிதன் விட வேண்டிய 21 தீய குணங்கள். பொதுவாக சொல்லப்போனால் நம்மளுக்கு எதிராளின்றது பகையாளி என்று யாருமே இல்லை. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன்னுடைய செயல்பாடுகள் தான். அதான் சொல்லுவா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை, உடம்பே கோவில் ஊனுடலே வாசல், திருமூல திருமந்திரம். நம்முடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடியது ஆலயத்தின் கொடிமரம் என்று சொல்லக்கூடிய துவஜஸ்தம்பம். நம்முடைய நவத்வாரங்கள் ஆலயத்தின் ராஜகோபுரம். அதனால்தான் நம்முடைய சரீரமும் ஆலயமும் எப்போதுமே சம்பந்தப்பட்டே உள்ளது. அதனால மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலை, இந்த பெருமை மனிதனுக்கு மட்டுமே, மனித குலத்துக்கு மட்டுமே உள்ளது என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள அருமையான சந்தர்ப்பம், அதே போல் சந்தர்ப்பத்தை விட பிறந்த இடம், வாழ்ந்த இடம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஆன்மீக பூமி, பாரத தேசம், பழம்பெரும் தேசம். யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், தவசிகள் வாழ்ந்த பூமியில் நாம் வாழ்ந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் பிறவியில் நாம் அனைவரும் செய்த புண்ணியமே இந்த பாரத தேசத்தில் ஆன்மீக பூமியில் பாரத மாதாவின் ஆசியுடன் நாம் வாழ்கிறோம் என்றால் அதில் பெருமைப்பட்டு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறோம். தற்பெருமை கொள்ளுதல், இது நிறைய பேருக்கு இருக்குது. தற்பெருமை எதுக்கு? பெருமை என்பது உன்னை தேடி வர வேண்டியது. இது அதிகாரத்தை வைத்தோ, மிரட்டியோ, கட்டாயப்படுத்தியோ வரக்கூடியது அல்ல பெருமை. அதுவும் தற்பெருமை என்பது உனக்கு நீயே தேடிக்கக்கூடிய ஒரு அழிவு பாதை. பிறரை கொடுமை செய்தல். நம்ம பிறப்பே என்னென்று தெரியாது. நம்ம முதுகிலே நிறைய அழுக்கு இருக்குது. அதே 100 பேர் படிக்கிறான்னா பிறர் மனதை நோகும்படி அவருடைய செயல்களை உனக்கு புரியாமல் புரிந்தது போல் பேசி அவர் மனதை கெடுத்து அவர் வாழ்க்கையை கெடுப்பது. கோபப்படுதல். கோபம் பாவம் சண்டாளம். கோபத்தால் விளையக்கூடிய ஆபத்துக்கள், கோபத்தால் ஏற்படக்கூடிய அபிரிதமான சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நரம்பு நாண்கள், நினைவாற்றல் கம்மியாகிறது, இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. இதனால் மருத்துவரை நாடி செல்ல வேண்டியுள்ளது. பிறரை போலவே வாழ ஆசைப்பட்டு அதற்கேற்ற பாவனை செய்தல், இது நிறைய பேருக்கு இருக்குது. பக்கத்தாத்தில் இது வாங்கிட்டா, இத்தாத்தில் இது வாங்கிட்டா, வாரில் அடி பண்ணா, இவாரில் அடி பண்ணா, முதல்ல கம்பேரிசனை முதல்ல விடுங்க. உனக்கு கொடுத்த வாழ்க்கையை, உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்ந்தாலே போதும். பிறரை போல் வாழ வேண்டும் என்று நினைத்தாலே உனக்கு வாழ தெரியலேன்னு அர்த்தம். அவளை போல் இருக்கணுன்ற எண்ணம் வரைச்சே பொறாமை வருது, ஒரு வெறுப்பு வருது. அதனால் ஏற்படக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை, கொடுத்த வாழ்க்கையை இழந்து தவித்து வாழ்கிறாய் என்று அர்த்தம். பிறர் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல். இப்போ காலகட்டத்தில் நம்மளுக்கு 2 கண்ணு போனாலும் எதிராளி ஒரு கண்ணு போனாலும் நினைக்கிறோம். அப்படி இன்றைக்கி பல பேர் வாழ்ந்துட்டுருக்கா. பிறர் துன்பத்தை போக்க வேண்டும். உன்னால் முடிந்த வரை சரீர உபகாரமோ, வாய்மொழி சொல்லோ, அல்லது என்ன உதவி உன்னுடைய லிமிட் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய நிலைமைக்குட்பட்டு அவர்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்து அவர் துன்பத்தை போக்க வேண்டும். அதை கண்டு நாம் சந்தோஷப்பட்டால், இன்றைக்கி நீ சந்தோஷப்படுற அவன் துன்பத்தை பார்த்து, அதே நிலை உனக்கு வராது என்பது என்ன நிச்சயம்? இதை யோசித்து செயல்பட வேண்டும். பொய் பேசுதல், இது நிறைய இருக்குது. பொய் என்பது சரளமாக மெய்யாயிடுது. இப்போ இன்றைக்கி இந்த மெய்யே ஒரு பொய் அப்படி இருக்குச்சு.
இந்த பொய்ன்றது சரளமாக வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மன அமைதி இல்லாத தன்மை, இதை போக்க வேண்டும். கெட்ட சொற்களை பயன்படுத்துதல், பேசுதல். கெட்ட சொல்லுனாலே ஹரிநாமத்தை, ராமநாமத்தை சொல்லாமல் இருந்து தேவையில்லாதவர்கள் பற்றி பேசுவது, தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவது, பிறர் மனம் நோகும்படி, அதுவே கெட்ட சொற்கள். நல்லவர் போல் நடிக்கும் இரட்டை வேட மனப்பான்மை, இது நிறைய பேர்கிட்ட இருக்குது. வீட்டில் ஒன்று, வெளில ஒன்று, நண்பர்கள்ட்ட ஒன்று, அப்பா அம்மாட்ட ஒன்று. இது எதுக்கு? நீயாயிரு, எது வந்தாலும் துணிந்து எதிர்கொள். நடிப்பு என்பது நாடகத்திற்கும் அது ஒரு மாயை. அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டோமேயானால் என்றைக்கால் ஒரு நாள் இந்த பொய் என்று நிரூபித்து விட்டால் உன் நிலைமை என்ன என்பதை அந்த இரட்டை வேடம் பதில் கொடுக்கும், பதில் அளிக்கும். புறம் பேசுதல், இன்னொருத்தரை பற்றி தவறாகவே பேசவே கூடாது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தன் இதை செய்தான், ஒருத்தன் செய்தான்றது உனக்கு தெரியாமல் பார்க்காம நீ சொன்னாலே பாபன்றது. உனக்கு சம்மந்தம் இருக்கா? உன்னையே சம்மந்தப்படுத்திக்கிற, உனக்கு அது தேவையா? இந்த புறம் பேசுறதை விட்டாலே நீ உன் வாழ்க்கையை நீ கவனிக்க முடியும். தகாதவர்களுடன் சேருதல், ஆதரவு கொடுத்தல், இது சந்தர்ப்பவசத்தால் மாட்டிக்கிறது, தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறது. அது மாட்டினாலும் தெரிஞ்சிட்டு வெளில வரணுன்றது இல்லாமல், வெளில வர முடியாமல் அதுக்கு ஆதரவு கொடுத்தா உன் கௌரவம், குடும்ப கௌரவம் நீரும் பாதிக்கப்பட்டு உன் வாழ்க்கையும் சின்னாபின்னமாக போய்விடும். பாரபட்சமாக நடத்தல், அது இருக்கவே கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஐஸ் ஆஃப் காட் என்பது போல எல்லோரையும் சமமாக பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனாக மனித நேயத்துடன் வாழ முடியும். அதற்கு பாரபட்சமற்ற நடத்தல் வேண்டும். பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல். ஒருத்தனுக்கு இந்த யோகிதை இருக்கான்னு தெரிஞ்சு அவனை பற்றி பேசுகிறோம். அவனால் உனக்கு காரியமாகுது, அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாமல் அவரை பற்றி புகழ்ந்து பேசி உனக்கு காரியமாச்சுன்னா இது ஒரு பாபச் செயல். அப்பேற்பட்ட அந்தஸ்து வேண்டாம், அப்பேற்பட்ட பணமும் வேண்டாம். இறைவன் கொடுப்பான். தர்மத்தை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், தர்ம வழியில் அறவழியில் நடப்போம். பொய் சாட்சி கூறுதல், இது பணத்துக்காக நிறைய இடங்கள் நடக்கிறது. இது கூடாது. அதே நிலைமை நாளைக்கு உனக்கு வந்தால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை யோசிக்க வேண்டும். எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல். எளியவனாக இருக்க போதில்லை, அதே போல் வலிமை குறைந்தவன், பலம் இல்லாதவன், பணபலம் இல்லாதவன் வலிமை இழந்தவன் தான். அதற்குண்டான வசதி இல்லாதவனும் வலிமை குறைந்தவன் தான். அவனை கேலி செய்து நமக்கு இந்த நிலைமை நாளைக்கு வராது என்ன நிச்சயம்? எதையும் நமக்கு சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் தேவைப்பட்டால் தேவையானவர்களுக்கு தேவையானதை முடிந்தால் செய்துவிட்டு உன் வேலையை நீ பார். வாக்குறுதியை மீறுதல். வாக்குறுதினா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னா மனுஷன். கொடுத்த வார்த்தையை மீறி நான் சொல்லலை போட்டு குழப்பி இதனால் நீயும் பாதிக்கப்பட்டு மற்றவர்களும் பாதிக்கப்படும் போது வாக்க மீறின பாவம், மற்றவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை ஏற்படுத்தின பாவம், இந்த 2 பாவமும் மாதாபிதா செய்தது மக்கள் தலையில். சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம் செய்தல், இது இருக்கவே கூடாது. எப்போ நம்மளுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையோ அதை பற்றி தள்ளி விட்டு போயிடணும். அதை விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதனால் வார்த்தைகள் வளரும். வார்த்தைகள் வளர கோபங்கள் ஜாஸ்தியாகும். கோபம் வர சண்டை, இதனால் வாக்குவாதம், இதனால் பந்தங்கள், சொந்தங்கள் எதிர்ப்பு, நட்புக்கு ஒரு விரிசல், இப்படி பல நிலைகளுக்கு தள்ளப்படுகிறோம். அதை யோசித்து ஆராய்ந்து செயல்பட்டால் துன்பமில்லை, துயரமில்லை. குறை கூறுதல், குறையே சொல்லாத. எல்லா மனிதனும் குறையோடு தான் இருக்கிறான். மனதளவிலும் சரி, செயல்பாடுகளிலும் சரி,
செயல்களிலும் சரி, வார்த்தைகளிலும் சரி, குறையே இல்லாத, குற்றமே இல்லாத, குறையற்றவன் யார் என்றால் அந்த கோவிந்தனே, அந்த தெய்வமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வதந்தி பரப்புதல் இது ஒரு மோசமானது. தெரியாத, புரியாத, சம்மந்தப்படாத, பார்க்காத, தப்பு தரமாக சொல்லி போகிறது அது ஒரு பாவச் செயல். இதனால் அந்த குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் பாதிக்கப்படச்சு. இந்த வதந்தியினால் ஒரு குடும்பமே இன்றைக்கி ரோடு வந்து அந்த காரணம் நீயாக போயிடக்கூடாது. யோசித்து தேவைப்பட்டால் உண்மையை பேச வேண்டும். கோல் செய்தல், இங்கே இருக்குது அங்கே சொல்லிவிட்டு, அங்கே இருக்குது இங்கே சொல்லிட்டு, இதனால் தேவையில்லாத குளிர் காஞ்சிடுவோம், சம்மந்தமே விடமாக சம்மந்தப்படுத்திப்போம். இது ஒரு இழிவான செயல். பொறாமைப்படுதல், உனக்கு என்னவோ என்ன கொடுத்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டு வாழணுமே தவிர, இவன் இப்படி இருக்கானே அவனுக்கு அப்படி வந்துடுது உனக்கு எதுக்கு? இதனால் உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தையும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையையும் கொடுத்ததையும் அனுபவிக்க முடியாமல் பொறாமைப்பட்டு நோய்க்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டு கொடுத்த சந்தர்ப்பத்தையும் இழந்து வாழ்கிறோம். அதேபோல் பெண்களை தீய நோக்குடன் பார்த்தல், இது மகா பாபச் செயல். பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு தேசமே நம்முடைய பாரத தேசம். அதனால தான் பெண் தெய்வங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. காவிரி, கங்கை, யமுனா, சரஸ்வதி என்று, பவானி என்று நதிகள், ஆறுகள் பெயர்கள் பெண்களையே பெயரை சூட்டப்பட்டு, ஏனால் வேதமாதா, கோமாதா, குருவின் பத்தினி மாதா, பெற்ற தாய் மாதா. இப்படி இவ்வளவு பெண்களுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அந்த ஒரு சமுதாயத்தில் இவ்வளவு பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தவறாக பேசுவதோ, தெரியாமல் பேசுவதோ, குற்றத்துடன் பேசுவதோ உனக்கு தேவையில்லாது. பெண்களை தெய்வமாக ஆண வேண்டும், பெண்களை போற்றப்பட வேண்டும், பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும். உன்னோட வயசு பெரியவளாக இருந்தால் அக்காவை நினச்சிக்கோ, உன்னோட சின்னவளாக இருந்தால் தங்கையாக நினச்சிக்கோ, அதுக்கு மேலே வயசு பெரியவங்களாக இருந்தால் தாயாக பார். இந்த பார்வைகள், இந்த எண்ணங்கள் இருந்தாலே தவறான பார்வைகளோ, செயல்களோ, எண்ணங்களோ, தடுமாற்றமோ வராது. பெண்கள் பூஜிக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்களை நாம் நம் இமை போல் கண்போல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லோரும் வாழ வேண்டும், நாடும் வளம் பெற வேண்டும், நாமும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.